இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ராப்ளமே இல்லப்பா. தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ராப்ளமே இல்லை. இப்போ நம்ம என்ன தமிழ் நம்ம தாய்மொழி. ஓகே, இப்போ இங்கிலீஷை பாருங்க. மேல இருக்க வார்த்தையை பாருங்க, கீழே இருக்க வார்த்தையை பாருங்க. கண்ணன் இருக்கு, மேல என்ன இருக்கேன் கண்ணன், கீழே என்ன இருக்கேன் கணபதி அப்படின்னு இருக்கேன். எப்படி இருக்கேன்? மேல இருக்க பாருங்க கண்ணன் இருக்கேன் கணபதி. இது ரெண்டுமே காதானே, ரெண்டுமே காதானே. கொஞ்சம் கவனிங்க, கண்ணன் கணபதி. இது பாருங்க க, என்ன க, இது என்ன க. கண்ணன் கணபதி. இத போயிட்டு இந்த க இருக்குல்ல கணபதி, இதை கொண்டு நீங்க இந்த கண்ணன் கணபதி சொல்ல முடியாது. எப்படி கண்ணன் கணபதி அப்படின்னு சொல்ல முடியாது. இங்க என்ன வரணும் கண்ணன், இங்க என்ன வரணும் கணபதி. இதே கா, இந்த கா என்ன பாத்தீங்கன்னா இதே எழுத்து இங்க இந்த கான்ற எழுத்து இங்க வரும்போது ஒரு உச்சரிப்பு, இங்க வரும்போது உச்சரிப்பு. தமிழ்ல நமக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை. ஏன் நம்ம தாய்மொழி நம்ம வழக்கமா படிட்டு இருக்கோம், பல வருஷங்களா நம்ம படிச்சுட்டு இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் வருதில்லை. இப்போ இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இது கண்ணன் கண்ணன் சொல்லும் போது க க, அப்போ கேஏ வரும் என்ன. ஆனா இத பாத்தீங்கன்னா கணபதி கணபதி பாருங்க, அதாவது வாய்ஸ் பாத்தீங்கன்னா அப்படி சத்தம் வந்து இங்க இருந்து வரணும், உள்ள இருந்து வரணும், பேஸ் வாய்ஸ். கணபதி க, அப்போ ஜிஏ. அப்ப நீங்க கூட சொல்லி பார்க்கணும் எப்படி வருது. கண்ணன் அப்படிங்கும் போது கேஏ வருது, கணபதி பேஸ்ல இருந்து வரும்போது ஜிஏ. சோ கேஏ ஜிஏ. அப்ப பாத்தீங்கன்னா கண்ணனுக்கு கேஏல ஆரம்பிப்போம், கணபதிக்கு ஜிஏல ஆரம்பிப்போம். இதான் இது இன்னொரு இது கவனிங்க எப்படின்ட்டு. இதே போல இன்னொரு உதாரணம் கூட சொல்றேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும், இத கண்ணன் உச்சரிக்கிற லிப்ஸ்ல இருந்து வரும்போது என்ன, உதடுல இருந்து வரும்போது என்ன கே போட்டுக்கணும், அதாவது இதை போட்டுக்கணும் என்ன. கணபதி எங்கன்னா அந்த பேஸ் உள்ள இருந்து வரும்போது ஜி போட்டுக்கணும். சோ நீங்க அதாவது தமிழ் வார்த்தை இருக்குல்ல, இந்த பேர் இருக்குல்ல, இந்த பேருடைய உச்சரிப்பு ஏற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கணும். ரைட். சார் அடுத்தது இன்னொரு இருப்பாங்க, இதே போல எழுதுறேன். இது பாத்தீங்கன்னா இந்த டிஹெச் டிஹெச் இதுக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்க, அதாவது கண்ணன் கணபதி. இத கன்றதுனால கேஏ போட்டோம், கணபதி கன்றதுனால ஜிஏ போட்டோம். இப்ப பாருங்க அடுத்து என்ன எழுதுறேன். இந்த டிஹெச் டிஹெச் இருக்கு இல்லையா, அதை ஏன் டிஹெச் எங்க போடணும் டிஹெச் எங்க போடணும் சொல்றேன் பாருங்க. கவிதா, கவிதா. அடுத்தது ராதா, கவிதா ராதா. எங்கேயும் தா வந்திருக்கு, எங்கேயும் தா வந்திருக்கு. ஆனா உச்சரிப்பு பாருங்க லைட்டா வித்தியாசம் இல்ல. நீங்க பாருங்க கவிதா கவிதா ராதா, தா த வித்தியாசம் இருக்கா? அப்படி தா த கவிதா ராதா வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ தவி தா த கவிதா ராதா வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ தா அப்படின்னு வரும்பொழுது டிஹெச் ஏ போடணும். தா தா அப்படின்னு வரும்போது டிஹெச் ஏ. இதான் வித்தியாசம். திருப்பி ஒண்ணா சொல்றேன் பாருங்க. கவிதா ராதா, ரெண்டு இடத்துலும் தா இருக்கு, இங்கேயும் தா இருக்கு, இங்கேயும் தா இருக்கு. ஆனா இது எப்படி உச்சரிக்கணும், இங்க கவிதா தான் உச்சரிக்கணும். இது ரா தா ராதா ராதா, இது தா 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 அப்படின்னும் போது டிஹெச், தா அப்படின்னும் போது டிஹெச். இதான் வித்தியாசம். நம்ம எழுதும் போது என்ன எழுதுவோம், கவிதாக்கு. சோ கவிதாக்கு இங்கிலீஷ்ல எப்படி எழுதணும், தானே. சரி,
தனலட்சுமி, இப்போ எங்க பேர் வந்து தனலட்சுமி, தம்பி, மற்ற பேர் வந்து தம்பி. இப்போ சொல்லி பாருங்க. தனலட்சுமி எப்படி சொல்றீங்க? தனலட்சுமி, தம்பி. இங்க இதுவும் தாதான், இதுவும் தாதான். ஆனா இங்க பாருங்க, த த இங்க இங்க த த த இங்க த தனலட்சுமி த அப்படின்றதுனால BHA. இங்க தம்பி அப்படின்றதுனால THA. இது த த த THA தனலட்சுமி. இது பாத்தீங்கன்னா தம்பின்றது பாத்தீங்கன்னா த தம்பி THA. இப்போ இதே போல இது கூட பாத்தீங்க. நீங்க பாருங்க, இப்ப நான் இது முதல்ல கிளாஸ்ல பார்த்தோம். பி இருக்கும், பி இருக்கும். உங்களுக்கு பேர் வந்து வச்சுக்கலாம். பிரபுவை விட பாபு எழுதலாம். பாபு மேல என்ன இருக்கு? பாபு இருக்கு. கீழே என்ன இருக்கு? பால்ராஜ் அப்படின்னு இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுவும் பாதான், இதுவும் பாதான். ஆனா இத பாபு, பால்ராஜ், பா பா பேசுறீங்க. பா பா இது பா பா அப்படின்னும் போது, பான்னும் போது பிஎட், அதாவது பா பாபு அப்படின்னா பாக்கு BA. இதே பால்ராஜ் அப்படின்னும் போது இந்த பாக்கு BA. சோ பாபுக்கு BA BU போடுவோம். இது உங்களுக்கு தெரியும், பாபு. அதே பால்ராஜுக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து பால்ராஜுக்கு BA பால்ராஜ். BA BA. இது போல பாத்தீங்கன்னா இந்த கே போடுறது, கே எங்க போடணும், ஜி எங்க போடணும், CH எங்க போடணும், S எங்க போடணும், T எங்க போடணும், D எங்க போடணும், இதெல்லாம் வந்து என்ன இடத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணணும். இந்த பாருங்க, CHம் S-ம் யூஸ் பண்றேன். இடத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணணும். இங்க பாருங்க, நான் எழுதிக்கலாம். இது பாருங்க, CHக்கும் என்ன CH S எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஒருத்தர் பேர் செல்வம் அப்படின்னு சொல்லுங்க. இப்ப செல்வம் என்ன பண்ணுவீங்க? இதான் பேர் என்ன? செல்வம். என்ன எழுதுவீங்க? செல்வம் எழுதுவோம். இதே செல்வம் வரும். அடுத்தது செல்வம் செல்வம் செங்கல்பட்டு.